வணக்கம் நண்பர்களே. என் பெயர் தீனா. வயது 24. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். பொதுவாகவே இளைஞர்களுக்கு பெண்களை விட ஆண்டிகளை பிடிப்பது இந்த ஒரு தனி ரகம். அப்படி ஆண்டிகளை பிடிக்கும் நண்பர்கள் அனைவரும் ஒரு லைக் போடுங்க. இது எனக்கும் மல்லிகா ஆண்டிக்கும் இடையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். நான் பார்க்க மானரமாக இருந்தாலும் 6 அடி உயரம் கொண்டவன். கட்டுமஸ்தான உடல்வாக இருப்பதால் என் உண்மையான வயதை விட கூடுதலாக தெரிவேன். இந்த கதையின் நாயகி மல்லிகா வயது 35 மாநிறத்திற்கும் வெள்ளைக்கும் இடைப்பட்ட நிறம். 2 குழந்தைகளுக்கு தாய் என்றாலும் அவளது உடல் அமைப்பு இன்னும் சிதையாமல் கண்டவர்களை கவரக்கூடியதாக இருக்கும். சேனை கட்டினாலும் சுடிதார் போட்டாலும் அவளுக்கு எடுப்பாக இருக்கும். இளம் வயது பெண்களுக்கு நிகராக ஒப்பனை செய்து கொள்வதிலும் கலகலவென்று கடலை போடுவதிலும் அவள் கில்லாடி. அதுதான் நான் அவளை கவனிக்க காரணமாக இருந்தது. அவளை நான் முதலில் ஒரு கோயில் சுற்றுலா பயணத்தில் பார்த்தேன். ஈரோடு, கரூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் உள்ள கோயில்களுக்கு செல்லும் 2 நாள் பயணம் அது. முதல் நாளில் சாதாரணமாக தெரிந்த அவள் பயணம் முடியப் போகும் நேரத்தில் என்னிடம் லேசாக பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாள். "மணி என்ன தம்பி? அடுத்து எந்த ஊருக்கு செல்வோம்?" என்று பயண விவரங்களை கேட்டாள். அவள் அந்த சுற்றுலாவில் தனியாகத்தான் வந்திருந்தாள். உறவினர்கள் யாருமில்லை. அதுவே எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. பயணத்தின் இடையில் அவள் கொண்டு வந்த உணவை என்னிடம் பகிர்ந்து கொண்டாள். நாங்கள் பேச ஆரம்பித்த அந்த நொடியே அவள் என்னை விரும்புகிறாள் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. அந்த சுற்றுலா வேனில் நான் கடைசி சீட்டில் உட்கார்ந்திருந்தேன். அவள் எனக்கு முன் சீட்டில் ஒரு பாட்டியுடன் உட்கார்ந்திருந்தாள். நாங்கள் இருவரும் ஜன்னல் ஓரம் இருந்ததால் எங்கள் நடவடிக்கையை வேனில் யாரும் கவனிக்கவில்லை. இரவு வேல் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த சமயம். நான் பகலில் தூங்கியதால் எனக்கு தூக்கம் வரவில்லை. மற்ற அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு மல்லிகை பூ வாசனை என் சுவாசத்தை திக்குமுக்காட செய்தது. தூக்கத்தில் கை தெரியாமல் படுவது போல அவள் கை என் மேல் பட்டது. வெல்லம் திங்க கசக்குமா என்று எண்ணி மெதுவாக அவள் சீட்டின் இடுக்கில் அவள் கை மீது என் கையை வைத்தேன். அவள் கையை எடுக்காமல் அப்படியே இருந்தது எனக்கு இன்னும் துணிவை தந்தது. அவள் உடலில் இருந்து வந்த அந்த வேர்வையுடன் கலந்த மஞ்சள் வாசம் என்னை ஏதேதோ பண்ணியது. அந்த இரவு பயணம் ஒரு அழகான நினைவாக மாறியது. பயணம் முடிந்து இறங்கும்போது நாங்கள் போன் நம்பர்களை மாற்றிக்கொண்டோம். சுற்றுலா முடிந்து சில நாட்களுக்குப் பிறகு மல்லிகாவிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அவளுக்கு தோன்றும் போதெல்லாம் எனக்கு போன் செய்வாள். முதல் முறை அவள் என்னை தொடர்பு கொண்டபோதே நேராக வீட்டுக்கு வா என்று அழைப்பு விடுத்தாள். நான் சாதாரணமாக பேசிவிட்டு வரலாம் என்றுதான் சென்றேனே தவிர அன்றே அத்தனை நெருக்கம் ஏற்படும் என்று நினைக்கவில்லை. அவள் வீட்டின் கதவை திறந்தபோது இன்முகத்துடன் வரவேற்று எனக்கு காபி கொடுத்தாள். பேச்சு எங்கோ தொடங்கி எதிலோ வந்து நின்றது. என்னை பற்றி விசாரித்தாள். காலேஜ் படிக்கும்போது யாருடனும் இப்படி நெருங்கி பழகியது உண்டா என்று கேட்டாள். நான் மிகச் சாதாரணமாக அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் நன்றாக படிக்கும் மாணவன். பிடித்திருந்தால் சைடு மட்டும் அடிப்பேன் என்றேன். அவள் உடனே சிரித்துக்கொண்டே நம்பிட்டேன். நான் தான் பஸ்ல பார்த்தேனே, நான் தூங்குறேன்னு நினைச்சு நீ என்னெல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியும் என்று கெண்டலாக சொன்னாள். எனக்கு ஒரு நிமிடம் முகம் சிவந்தது. பிறகு அவளது வாழ்க்கை பற்றி நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போதுதான் அவள் கண்களில் கண்ணீர் அரும்பியது. தன் கல்லூரி படிப்பு முடிந்த உடனேயே உறவினர் ஒருவருக்கு அவசரமாக திருமணம் செய்து வைத்து விட்டார்களாம். அவர் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதை விட சொத்து சேர்ப்பதிலேயே குறியாக இருக்கிறார் தீனா. என் பெற்றோர் வசதியான இடம் என்று பார்த்தார்களே தவிர என் உணர்வுகளை பார்க்கவில்லை என்று கூறி அழுதாள். நான் அவளை தேற்ற முயன்றபோது அவள் சொன்ன விஷயங்கள் என்னை இன்னும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. என் கணவர் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள மட்டும்தான் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். எனக்கும் உணர்வுகள் உண்டு என்பதை அவர் அறியவில்லை. கர்ப்ப காலத்தில் கூட அவர் என்னை தொட்டதில்லை. குழந்தைகள் பிறந்த பிறகு சொல்லவே வேண்டாம். இரவில் அவர் மீது தெரியாமல் கை அல்லது கால் பட்டால் கூட எரிந்து விடுவார். என் மனநிலை எப்படி இருக்கும் என்று யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று அவள் புலம்பினாள். மல்லிகா தன் இயக்கங்களை